வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு கிழக்கு பகுதி திரிகோணமலை, முல்லைத்தீவுக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று காலைக்கு பிறகு திரிகோணமலை, முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் தரையேறி வட தென்மேற்காக பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நாள் முழுவதும் இலங்கை தரை மீது நிலை கொண்டு நாளை அதிகாலைக்குள் தெற்கு மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென்மேற்காக பயணிக்கும். இந்த நிகழ்வு படிப்படியாக மன்னார் வளைகுடாவில் இறங்கிய பிறகு செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டை அடைந்த பிறகு வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் வருகிற நாட்கள் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஆனால் இந்த நிகழ்வை விட வரும் ஜனவரி 26ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு பிப்ரவரி 2-3 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி வளிமண்டல சுழற்சியாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கிறது. அந்த நிகழ்வு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வும் இலங்கையில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கும் முறை அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இன்று ஜனவரி 24ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், மேலும் பருத்தித்துறை, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பருத்தித்துறை, முல்லைத்தீவு, கிளிநொச்சிக்கு காலை நேரத்தில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு. தொடர்ந்து விட்டு யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வெயில் வந்த பிறகு தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ரத்னபுரி, நுவரேலியா இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கொழும்பு, சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு. அதே வழியில் அவிச்சவிளை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் ஓரிரு இடங்கள் தெற்கு பகுதியும், ஓரிரு இடங்கள் பனாமா, பதுளை சுற்று வட்டாரங்கள், அம்பாறை சுற்று வட்டாரங்கள், மட்டக்களப்பு இந்த இடங்கள்லாம் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. இன்று பெரும்பாலும் தம்புள்ளைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது. ஆனால் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்கள் மட்டுமே கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மேற்கு பகுதி பெரும்பாலும் தலைமன்னாருக்கு தெற்கு பகுதி உள்ள இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 24. நாளை ஜனவரி 25ஆம் தேதி இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு. அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள்மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு. நாளை பெரும்பாலான இடங்களே கனமழை, ஓரிரு இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, திரிகோணமலை, வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் திரிகோணமலைக்கு சற்று மழை குறைவாகவே கிடைக்க வாய்ப்பது. ஆனால் வவுனியா, அனுராதபுரம், கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அதேபோல் தெற்கு மாகாணங்கள் பொறுத்தவரை பெரும்பாலும் கோட்டை, மேலும் ஹாலி, கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், அவிச்சவிளை, கண்டி, ரத்னபுரி, மேலும் நுவரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கிழக்கு மாகாணங்களுக்கு நாளை குறைவான மழைப்பொழிவை மாலை நேரத்தில் கிடைக்க வாய்ப்பது. ஆனால் நள்ளிரவு நேரங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். பதுளை, பனாமா, அதே வேளையில் மட்டக்களப்பு, அம்பாறை, திரிகோணமலை இந்த இடங்களெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. நாளை அதிகாலை நேரங்கள் பெரும்பாலும் மாலை நேரங்களில் குறைவாக இருக்கும். நள்ளிரவு நேரங்களில் நள்ளிரவு நேரங்களில் 25ஆம் தேதி நள்ளிரவு நேரங்களில் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வைப்பது. அதுபோல் ஜனவரி 26ஆம் தேதியும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. அதிகாலை நேரங்களில் கிழக்கு கடற்கரையோர மாகாணங்கள் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. மேற்கு மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களாம் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்பது. ஜனவரி 26ஆம் தேதி. ஜனவரி 27ஆம் தேதி பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. லேசான மிதமான மழையாக. ஜனவரி 28, 29 தேதி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது. அதுபோல் வட மாகாணங்களுக்கு மீண்டும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 30ஆம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி 26ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வந்துவிடும். அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் இந்த நிகழ்வு முன்னேற முடியாமல் மெல்ல முன்னேறி வந்து செயலிழந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக பிப்ரவரி 2-3 தேதிகளில் இலங்கை தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கொடுக்கி பயணிக்கும் என்பதால் ஜனவரி 30ஆம் தேதியே மழை கொடுத்துவிடும்.
ஜனவரி 29ஆம் தேதி கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு. ஜனவரி 30ஆம் தேதி அதிகாலை நேரங்கள் கடலோரங்கள், மேலும் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள் என்று படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. யாழ்ப்பாணத்தை தவிர்த்து அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 30ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்கும். ஜனவரி 31ஆம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 3, 4 தேதிகளில் சற்று மழை தீவிரம் குறைந்ததால் மேலும் ஒரு நிகழ்வு வந்து அந்த நிகழ்வு ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கும் மழை அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த காற்று சுழற்சி மூலம் ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது ஜனவரி 24, 25, 26 தேதியில் அங்கங்கே வட மாகாணங்களுக்கு சற்று கூடுதலாகவும் தெற்கு மாகாணங்களுக்கு சற்று குறைவாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை தரைக்காற்று இன்று ஒரு நாள் மட்டும் யாழ்ப்பாணம், தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். அதே வேளையில் ஜனவரி 25, 26 தேதியில் பெரிய அளவில் தரைக்காற்று இல்லாவிட்டாலும் ஜனவரி 27ஆம் தேதி முதல் தரைக்காற்று சற்று அதிகரிக்க வாய்ப்பது. ஜனவரி 27, 28, 29 தேதிகளில் அதே வேளையில் பிப்ரவரி 1, 2, 3 தேதியிலும் தரைக்காற்று சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு இப்போது இலங்கை கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையில் தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாக இருக்க வாய்ப்பது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் வரும் நாட்கள். அதே வேளையில் ஜனவரி 26ஆம் தேதி சுமத்ராவுக்கு வரும் நிகழ்வு முன்னேறி வரும்பொழுது மீண்டும் படிப்படியாக வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். ஜனவரி 27 விட 28, 29 தேதிகளில் காற்றின் வேகம் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் தொடர்ந்து காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது காற்று சற்று அதிகரிக்கும். நிகழ்வு கடந்த பிறகு காற்றின் வேகம் சற்று குறையும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராக இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு எழுந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.